டைப்ஸ் பார்த்தோம் சார். பாக்கெட் நிறையா டைப்ஸ். டைப்ஸ். பேக்கெட் டைப்ஸ். இதுக்கு முன்னால் பார்த்தது பேக்கெட் டைப்ஸ். இப்போ பார்க்க போகிறது நெட்வொர்க் டைப்ஸ். OSPF பேக்கெட் டைப்ஸ் 5 டைப்ஸ் பார்த்தோம். OSPF நெட்வொர்க் டைப்ஸ் கூட ஒரு 5 டைப்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஈத்தர்நெட் வச்சுருந்தோம்னா அது ப்ராட்காஸ்ட் நெட்வொர்க் டைப். சீரியல் வச்சுருந்தோம்னா வெரி குட். பாருங்க, உங்களுக்கு 2 தெரிஞ்சு ஏற்கனவே. இது இல்லாமல் ஒரு 3 டைப் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதே பேரில் பாயிண்ட் டு பாயிண்ட்டு ப்ராட்காஸ்ட்ன்ற பேர்லேயே NBMA கீழே 2 இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன், ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா NBMAங்கிற டாபிக் வராது. அது என்ன NBMA? NBMAனா நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ் நெட்வொர்க். நான் ப்ராட்காஸ்ட்னா என்னென்னா வந்து இன்டர்நெட் வந்து ஒரு நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ் என்விரான்மெண்ட். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே NBMAன்றதெல்லாம் பேச மாட்டோம் இல்லையா? அது நான் ப்ராட்காஸ்ட் கிடையாது. நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறது வந்து ப்ராட்காஸ்ட் என்விரான்மெண்ட் தான். ஸோ ப்ராட்காஸ்ட் என்விரான்மெண்ட்டில் எத்தனை டைப் ஆஃப் நெட்வொர்க் இருக்குன்னா 2 டைப் தான். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது. ஒன்று வந்து ப்ராட்காஸ்ட்டு, ஆமாம், அதில் தான் வந்து DR, BDR, DR அதர். பாயிண்ட் டு பாயிண்டில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்படி இருக்கு. இது வந்து ஈத்தர்நெட் ஒயரு, இது வந்து சீரியல் ஒயர் இல்லையா? சரி. இது இல்லாமல் NBMAன்னு ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் OSPF எனேபிள் பண்ணீங்கன்னா, ஓவர் இன்டர்நெட் வந்து நீங்கள் OSPF எனேபிள் பண்ணீங்கன்னா என்ன யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரேம் ரிலேன்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம், பழைய டெக்னாலஜி. அதுதான் வந்து NBMAன்னு சொல்லுவோம். இப்போ இந்த NBMAவை நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ NBMAங்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. காரணம், ஃப்ரேம் ரிலேலாம் மலை ஏறி போன டெக்னாலஜி. இப்போ நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு MPLS வச்சுருக்கிறோம், செக்மெண்ட் ரவுட்டிங்லாம் வச்சுருக்கிறோம். அதனால அதெல்லாம் ப்ராட்காஸ்ட் என்விரான்மெண்ட்டாக மாறிடுச்சு. பட் ஒரு காலத்தில் இன்டர்நெட் வந்து நான் ப்ராட்காஸ்ட் என்விரான்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரேம் ரிலேங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி நடுவில் இருக்கிறதுனால ப்ராட்காஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஃப்ரேம் ரிலேங்கிறது PVCங்கிற ஒரு டனல் இருக்கும். இந்த PVC டனல் வழியாக டெல்சி நம்பர்னு சொல்லுவோம், டேட்டா லிங்க் கனெக்ஷன் ஐடென்டிஃபையர், அதை வச்சு நம்ம பேக்கெட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணுவோம் ஒரு டனல் எண்ட்லேருந்து இன்னொரு டனல் எண்டுக்கு. அதை வந்து நான் ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நான் ப்ராட்காஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்கு சுற்றி நீங்கள் OSPF எனேபிள் பண்ணிங்கன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாருங்கள், இப்படி நான் ப்ராட்காஸ்ட் கிளவுட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே ஃப்ரேம் ரிலே ரன் ஆகிட்டு இருக்குது. இங்கே ஒரு ஆஃபீஸில் OSPF ரன் பண்ணுறீங்க, இங்கே பிரான்ச் ஆஃபீஸில் OSPF ரன் பண்ணுறீங்க, இங்கே இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸில் OSPF ரன் பண்ணுறீங்க, இங்கே இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸில் OSPF ரன் பண்ணுறீங்க. இந்த 4 பிரான்ச்சுக்கும் இடையில என்ன பண்ண போகிறீங்க? OSPF ரன் பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அது NBMAன்ற இது கீழே வரும். NBMA OSPF மாதிரி வரும். மாதிரியில் OSPF ஆன் NBMA நெட்வொர்க்னு வரும். அப்போனா உங்களுக்கு 5 டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்குங்க. NBMAங்கிற என்விரான்மெண்ட்டில் நீங்கள் OSPF ரன் பண்ணும்போது 5 வகையான நெட்வொர்க் டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிற முதல் 2 தான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு. உலகத்தில் OSPFல ரன் பண்ணுற எல்லா ரவுட்டரும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. கடைசியாக பார்க்க போகிற 3 வந்து சிஸ்கோ ஸ்டாண்டர்டு. சரிங்களா?
சரி, ஓகே. இந்த கடைசியில 2 தான் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டும் ம். ப்ராட்காஸ்டும். ம். ஓகே. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஆமா சார். நம்ம ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற ப்ராட்காஸ்ட் மாதிரியே என்பிஎம்ஏல ஒரு ப்ராட்காஸ்ட் இருக்குது. ம். ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி என்பிஎம்ஏல ஒன்று இருக்குன்னு சொன்னாலே அதான் இது. ம். இது ஓகே. என்பிஎம்ஏல ப்ராட்காஸ்ட், என்பிஎம்ஏல இது பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகே. அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ராட்காஸ்ட். ஓகே. அதுதான் நெட்வொர்க் டைப், பேரே நான் ப்ராட்காஸ்ட் தான். என்னடா இவர் நான் ப்ராட்காஸ்ட்னு சொல்லிட்டு அதையே எழுதுறாருன்னு நினைக்காதீங்க. ஓஎஸ்பிஎஃப் நெட்வொர்க் டைப்புக்கு பேரே வந்து நான் ப்ராட்காஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டைப். ஓ, ஓகே. இன்னொன்று வந்து பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட், இது பாயிண்ட் டு பாயிண்ட் இல்லை, பாயிண்ட் டு மல்டி மல்டி பாயிண்ட். பாயிண்ட். ஓகே. இப்போ இது ரெண்டையும் தான் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஆர்எஃப்சியில் பார்ப்பீங்க. உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் அது ஒன்றும் இல்லை இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நினச்சாங்க. அது ஒரு ஃபோரம்ங்க, அவ்வளோதான். ஓகே. அவங்க அது வந்து இந்த இபிகோ சட்ட புத்தகம் அப்படின்னா இபிகோவா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது நம்ம. ம். சரி, ஓகே. ஏதோ ஓகே. ஒன்று சட்ட புத்தகம் ரைட்டு, அதில் ISO 420 அப்படின்னா ஆர்எஃப்சியில் வந்து ஏகப்பட்ட ஆர்எஃப்சிஸ் இருக்குது. அதில் ஒன்று நான் ப்ராட்காஸ்ட், இன்னொன்று பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். ஓகே. இந்த கீழே இருக்கிற 3ல் 2 எழுதியிருக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டால் எப்படி இருக்கும்? என்னது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே 3வது பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். என்னடா 2வது அப்படியே எழுதுறானே நினைக்காதீங்க. ம். பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் நான் ப்ராட்காஸ்ட். ஓ. இதுதான் வந்து 3வது டைப். இந்த 3மே வந்து சிஸ்கோது, ம். வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு சிஸ்கோ டாக்குமெண்ட்ல சொல்லுவான். ஆனால் வந்து நான் இது வேற வெண்டரில் கூட பார்த்துருக்குறேன். ஓகே. உதாரணத்துக்கு ஹுவாவியில் பார்த்துருக்குறேன். அப்புறம் ஜட்டின்னு ஒன்று இருக்குது, ஜட்டியில் பார்த்துருக்குறேன். சரிங்களா, ரைட். ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? ஆர்டர் வந்து இப்படித்தான் இதான் ஆர்டரா இல்ல நம்ம? இந்த ஆர்டரில் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மனசில் நிற்கும். ஓகே சார். ஓகே. இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து நம்ம இப்போ இங்கே என்ன பார்த்துக்கிறோமோ அதுதான் விளக்கமாக வரப்போகுது. ஓகே சார். சரி, இப்போ இது வந்து இன்ட்ரடக்ஷன் பேஜ் பாருங்க. 3 டைப் ஆஃப் நெட்வொர்க்னு சொல்லிடுறான். என்னன்னு சொல்கிறான்னா, நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற அந்த 2, அப்புறமா வந்து என்பிஎம்ஏ, இப்படி பிரிக்கிறான் இவன் 3. ஓகே. அப்புறம் இந்த என்பிஎம்ஏக்குள்ள 5 பார்த்தோம்ல. ஆமா சார். ஓகே. ஸோ இதுதான் நம்ம விளக்கமாக பார்த்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த சாப்டரை முடிச்சிட்டோம். ஆனால் என்ன அந்த 5த்துக்கும் என்ன வித்தியாசங்கிறதுலாம் நம்ம பார்க்கல. சும்மா இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா தலைப்பும் முக்கியமான தலைப்பெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இருந்தாலும் இது ஒன்று பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட் என்ன? 2 ரவுட்டர், அதாவது பேர், ஒரு பேர் ஆஃப் ரவுட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, சீரியல் வயர் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்கல்ல, அது பாயிண்ட் டு பாயிண்ட். அதில் டிஆர் வருமா? வராது. அடுத்தது ப்ராட்காஸ்ட் என்ன? ஒரு ஈத்தர்நெட் வழியா நிறைய ரவுட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம், லேண்ட் என்விரான்மெண்ட். அதில் கட்டாயம் ஒரு பிடிஆர் ஒரு டிஆர் இருக்கும். 2 ரவுட்டர் இருந்தால் கூட இந்த லேண்ட் என்விரான்மெண்ட்டில் டிஆர் கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஈத்தர்நெட் ஒயர் யூஸ் பண்ணாலே ஓஎஸ்பிஎஃப் வந்து என்ன சொல்லுவோம், நீங்கள் ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். நெட்வொர்க் டைப் வந்து என்னது? ப்ராட்காஸ்ட் சொல்லுவோம். சரி, இப்போ அது நல்லா தெரிஞ்ச கதை தான். இப்போ அடுத்த கதைக்கு வருவோம். நான் ப்ராட்காஸ்ட் மல்டி ஆக்சஸ், என்பிஎம்ஏ அப்படின்னா என்னென்னா, 4-5 ரவுட்டர் சுற்றி இருக்குது. நடுவில் என்ன இருக்குது? நடுவில் வந்து ப்ராட்காஸ்ட் பாருங்க, நோ ப்ராட்காஸ்ட் கேப்பபிலிட்டி, ப்ராட்காஸ்டே சப்போர்ட் பண்ணாத ஃப்ரேம் ரிலே.
அதுக்கும் பழையது ஏடிஎம், அதுக்கும் பழையது X.25. இதுல ஏதோ ஒன்று இருக்கும் பட்சத்தில் அதை நாம் என்னவென்று அழைப்போம்? என்பிஎம்ஏ நெட்வொர்க் என்று அழைப்போம். இந்த என்பிஎம்ஏ நெட்வொர்க்கில் நமக்கு 5 வகையான மோடுகள் உண்டு. இந்த பேஜ்ல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இந்த ஃப்ரேம் ரிலே ஏடிஎம் இதெல்லாம் என்ன சார், ரவுட்டரா இல்ல அது ஆக்சனோட நேமா? அதுதான் வந்து ஒரு ஒரு கனெக்ஷன் புரோட்டோகால்னுடைய பேர். ஓகே. இப்போ கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்துறதுக்கு ஈத்தர்நெட் ஒரு ப்ரோட்டோகால் கனெக்ஷன் ஏற்படுத்துது. ஃப்ரேம் ரிலே ஒரு ப்ரோட்டோகால், சரி HDLCன்னு இருக்கும், அது ஒரு ப்ரோட்டோகால், அது சீரியல் லிங்க்ல ஒர்க் ஆகும். அப்புறம் பிபிபின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, அதுவும் சீரியல் லிங்க்ல ஒர்க் ஆகும், பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால், பிபிபி. பிபிபின்னு அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் ஃப்ரேம் ரிலேன்னு அந்த காலத்துல தூர தேசத்துக்கு போறதுனா கப்பல்ல போன மாதிரி ஃப்ரேம் ரிலேல போயின்னு இருந்தாங்க. இப்போ எல்லாம் ஏரோப்ளைனுக்கு மாறிட்டாங்க. MPLS செக்மெண்ட் ரவுட்டிங் ஏரோப்ளைனுக்கு மாறிட்டாங்க. அந்த ஏரோப்ளைனு MPLS எல்லாம் இல்லாததுக்கு முன்னால என்னதான் இருந்துச்சு? கப்பல் தான் இருந்துச்சு. ஐலஸா அப்படின்னு துடு போட்டு போயினே இருக்க வேண்டியதுதான் ஃப்ரேம் ரிலே. புரிஞ்சுதுங்களா? எல்லாமே வந்து பயணத்துக்கு நம்ம தேவைப்படுற ஒரு 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 முறை தான். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது அந்த காலத்தில் ஃப்ரேம் ரிலே கப்பல், ஏடிஎம் படகு, X.25 பரிசல் அப்படின்னு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பிராட்காஸ்ட் சப்போர்ட் பண்ணல அந்த காலத்துல, அதெல்லாம் நான் பிராட்காஸ்ட் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த 5 மோட், இப்போ நீங்க கேட்கலாம், அப்படி இருக்கும் போது இருந்த 5 மோட்ஸ் இப்ப எதுக்கு? நல்ல கேள்வி அது. நீங்களே கேட்டுக்க வேண்டியது அந்த கேள்வியை. என்னடா இது இப்பதான் இது இல்லையே, இந்த நான் பிராட்காஸ்ட்னு ஒரு மேட்ரு இல்லையே, ஃப்ரேம் ரிலே இல்லையே, இப்பதான் எல்லாம் பெரிய பெரிய டெக்னாலஜிக்கு மாறிட்டுமே, அப்ப என்னத்துக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது நல்ல கேள்வி. அதுக்கு ஒரே ஒரு பதில், நல்ல பதில் இருக்குது. ஆனா அது சிறந்த பதிலான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். பாருங்க, இந்த 5 மோடு ஃப்ரேம் ரிலே சமயத்துல எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த பின்னாடி இந்த 5 மோடு எப்படி எப்படி வேலை செய்யும்னு உங்களுக்கு தெரிய வரும். ஒருவேளை அப்படி உங்களுக்கு பிராட்காஸ்ட் என்விரான்மெண்ட்ல வேணும்னு சொன்னா, மறுபடியும் சொல்றேன், அந்த ஃப்ரேம் ரிலே இருக்கும் பொழுது இருந்த 5 மோடு எது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் இல்லையா? அந்த 5 வித்தியாசத்தை சொல்லிக் கொடுக்க போறேன். நீங்க என்ன பண்றீங்க, ஃப்ரேம் ரிலே இல்லதான் உங்க ஆபீஸ்ல, ஆனாலும் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்பா OSPF, அந்த NBMA மோடு இருக்கு இல்லையா, அந்த மோட்ல அது அப்படி வேலை செய்யுது இல்லையா, அப்படி நம்ம ஆபீஸ்க்குள்ள வேலை செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த மோட ஃப்ரேம் ரிலேவே இல்லைன்னா கூட ஈத்தர்நெட் என்விரான்மெண்ட்ல எனேபிள் பண்ணீங்கன்னா, ஃப்ரேம் ரிலே என்விரான்மெண்ட்ல எப்படி அது வேலை செய்யுமோ அப்படி ஈத்தர்நெட் என்விரான்மெண்ட்ல அது வேலை செய்யும். புரிஞ்சிச்சு இல்லையா? புரிஞ்சிச்சு. ஏரோப்ளைன் இருந்தாலும் ஹெலிகாப்டர்ஸ் இருந்தாலும் எனக்கு ஒரு படகில் போகும் அனுபவம் இருந்தால் போதும் என்று நினைத்தீர்களானால், இந்த என்பிஎம்ஏ மோடு ஒன்றுல உங்களுக்கு சூட் ஆகும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஏரோப்ளைனே என்ன பண்ணலாம், தண்ணியில மிதக்க விட்டு அதுதான் அதுக்குதான் இதை படிக்கிறது. ஆக்சுவலா ஏன் மேட்ரு அதுதான், ஏரோப்ளைன் இருக்குது, ஆனா ஏரோப்ளைன் இருந்தாலும் எனக்கு படகின் அனுபவம் அந்த ஏரோப்ளைன்ல வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த மோடை நீங்க ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அந்த அனுபவம் கிடைக்கும். அதுக்குதான் இதை படிக்க போறோம். சரி, இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை, பாயிண்ட் டு பாயிண்ட். ஒரு முறை பார்த்துங்களா, நீங்களே ஒரு முறை வேகமா படிச்சுங்க.
ஸோ எனேபிள் பண்ணிங்கன்னா பிபிபின்னு எனேபிள் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் ஹெச்டிஎல்சி வந்து சிஸ்கோவில் சீரியல் லிங்கில் பார்க்கலாம். பிபிபின்னு எனேபிள் பண்ணிங்கன்னா அது பிபிபிஎம் ஒரே கமெண்ட் தான். இன்டர்ஃபேஸ்க்கு போயிட்டு என்கேப்சுலேஷன் பிபிபி அப்படின்னு போகணும். அதுக்கு உங்களுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்? டிஃபால்ட்டா ஹெச்டிஎல்சி இருக்கு. ஏன்னா சிஸ்கோ ரவுட்டர் டிஃபால்ட்டாக ஹெச்டிஎல்சி தான் இருக்கும். ஏன்னா அவன் ப்ரோட்டோகால் இது. பிபிபி வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். ஓகே. அப்புறம் அடுத்து எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒன்று தான். டைப் வேறு, மெத்தட் ஃப்ரேம்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படி. பட் ரெண்டுமே சூப்பர். சரி, 2 ரவுட்டரும் சிஸ்கோ ரவுட்டராக இருந்தால் நீங்கள் ஹெச்டிஎல்சியே விட்டுருங்க. ஒரு ரவுட்டர் சிஸ்கோ, இன்னொரு ரவுட்டர் நான் சிஸ்கோன்னா கட்டாயம் வந்து சிஸ்கோ ரவுட்டரில் நீங்கள் எதுக்கு மாறணும்? பிபிபி என்கேப்சுலேஷன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்றது நல்லாவே தெரியுது நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது பார்க்கும்போது. அடுத்தது இன்னொன்று வந்து சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணும்போது கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை பாயிண்ட் டு பாயிண்டாக மல்டி பாயிண்டாக டிஃபைன் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். பாயிண்ட் டு பாயிண்ட்டுன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா கூட ஒர்க் ஆகும். ஃப்ரேம் ரிலே மாதிரி என்விரான்மெண்ட்டில் அந்த மாதிரி சப் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது வழக்கம். என்னப்பா ஃப்ரேம் ரிலேங்கிறீங்க, இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அது தெரிஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது இப்போது. ஆனாலும் நான் இந்த நெட்வொர்க் டைப்ஸ் உங்களுக்கு ஃப்ரேம் ரிலே இல்லாமல் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். கட்டாயம் ஃப்ரேம் ரிலே பார்ப்பீங்க, இந்த சப் இன்டர்ஃபேஸ் பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் பார்ப்பீங்க. சரி, அடுத்தது இதில் டிஆர்பிடிஆர் எலெக்ஷன் கிடையாது. அப்புறமா வந்து இன்டர்ஃபேஸ் டைப் நீங்கள் ஒன்றும் பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் சொல்ல வேண்டாம். சீரியல் ஒயர் இருந்தாலே அதுவாகவே ஆட்டோ டிடெக்ட் ஆகிடும். என்னென்னு பாயிண்ட் டு பாயிண்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் இன்டர்ஃபேஸ் டைப்னு நெட்வொர்க் டைப் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டாக மாறிடும். ப்ரோட்டோகால் ஹெச்டிஎல்சி இருந்தால் கூட பாயிண்ட் டு பாயிண்ட் தான் நெட்வொர்க் டைப். நெட்வொர்க் டைப் பாயிண்ட் டு பாயிண்ட். ப்ரோட்டோகால் பாயிண்ட் டு பாயிண்ட் வேறு, இது நெட்வொர்க் டைப் இது. சரி, OSPF வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு மல்டிகாஸ்ட் அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் 224.0.0.5. 6 தேவையில்லை, ஏன்னா இங்கே டிஆர்ஓ பிடிஆர்ஓ நமக்கு இல்லை. இதுவே வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் என்விரான்மெண்ட், மல்டி ஆக்சஸ் என்விரான்மெண்ட்டாக இருந்தால் ஒரு டிஆர்பிடிஆர் செலக்ட் ஆகும். அப்போது எல்லா ரவுட்டரும், இதுதான் நீங்கள் நேற்று கேட்ட கேள்வி, எல்லா ரவுட்டரும் ஃபுல் அட்ஜசன்சியோட யாரோட இருப்பாங்கன்னா டிஆரோடையும் பிடிஆரோடையும் இருக்கும். இப்போ இது பிடிஆர்னு வச்சுக்கோங்க, இது வந்து டிஆர் அதர்னே வச்சுக்கலாம். இந்த டிஆர் அதர்லேருந்து இந்த டிஆரை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? ஃபுல்லுன்னு தான் தெரியும். ஆமாம். அதுவே இதுக்கும் தான் கேட்டிங்கன்னா அது வந்து 2way இருக்கும். சரி, இந்த கதையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டிஆருக்கும் பிடிஆருக்கும் தகவல் அனுப்புறதுக்கு 6ங்கிற அட்ரஸை யூஸ் பண்ணுவோம். டிஆர் வந்து அதை வாங்கி மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு 5ங்கிற அட்ரஸை யூஸ் பண்ணுவோம். இப்படி செய்கிறது மூலிமா நம்ம டூப்ளிகேட் பேக்கெட்ஸை அவாய்ட் பண்ணும்போது அதனால லூப்பை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுது. சரி, இங்கே டிஆர்பிடிஆர் எப்படி எலெக்ஷன் நடக்குது? பொதுவாக வந்து 1 தான் ப்ரையாரிட்டி எல்லா ரவுட்டருக்கும். ஈத்தர்நெட் என்விரான்மெண்ட்டில் 1 தான், சீரியல் என்விரான்மெண்ட்டில் 0. இப்போ இது டிஆரை மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதிகமாக ப்ரையாரிட்டி இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு செட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், ப்ரையாரிட்டி எங்கே செட் பண்ணுவோம்? இன்டர்ஃபேஸ் செட் பண்ணுவோம். இங்கே 2 செட் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே 1 அப்படியே டிஃபால்ட்டை விட்டுட்ருக்குறாங்க. இங்கே 0ன்னு போட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, இவன் எந்த சமயத்துலேயுமே டிஆரோ பிடிஆரோ ஆகவே கூடாது. இவன் எப்பவுமே டிஆர் அதராகவே இருக்கணும்னா முட்டை போட்டு விட்ருணும். முட்டை போட்டு விட்டிங்கன்னா அவன் யாருக்கிட்டையும் போயிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சண்டை போட மாட்டான். ஆனால் இந்த 1 இருக்கிறவன் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் தான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்வான். நான் தான் பெரிய ஆள் ஏன் சொல்லுவான், போதும் நானும் பெரிய ஆள் தான் பாரு, என்கிட்ட 3 இருக்குது. அப்படிங்களா, சாரிங்க அப்படின்னு இவங்க சொல்ல இவன் வந்து டிஆர் ஆகிடுவான், இவன் பிடிஆர் ஆகிடுவான். அடுத்த 2 இவன் டிஆர் அதராக போயிடுவான். புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை ப்ரையாரிட்டி சேமாக இருந்துச்சுன்னா ரவுட்டர் ஐடி தான் டை பிரேக்கர்.
இன்னொன்று டிஆர் எலெக்ஷன் வந்து நான் ப்ரீஎம்டிவ். அப்படின்னா என்னன்னா, ஒரு முறை ஒன்று டிஆரா மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ப்ரையாரிட்டி 100 இதை மாத்தினீங்கன்னா கூட இது டிஆரா மாற முடியாது. ஓகே. அதுக்கு பேர் தான் நான் ப்ரீஎம்டிவ். ப்ரீஎம்டிவ்னா அதுக்கு ஆப்போசிட். 100 போட்டதும் ஏ வந்து டிஆரா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ப்ரீஎம்டிவ். ஓகே. ஏ ரவுட்டர்ல 100 போட்டதும் ஏ வந்து கபீர்னு டிஆரா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து ப்ரீஎம்டிவ். சரியா? இதுல இருக்க விஷயம்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான். ஆனா இதுல ஒண்ணு கத்துக்கிறது என்னன்னா, ப்ரையாரிட்டி எப்படி செட் பண்றது. இந்த டிஃபால்ட் 1ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நீங்க 255 வரைக்கும் மாத்தலாம். அதிக ப்ரையாரிட்டி உள்ள ரவுட்டருக்கு தான் டிஆர் போஸ்டிங் கிடைக்கும். ஆரம்பத்துல என்ன செட் பண்ணிடணும். நீங்க பின்னால செட் பண்ணீங்கன்னா நான் ப்ரீஎம்டிவ் தெரியும் இல்லையா. அப்ப என்ன செய்யணும்னா, நீங்க ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்துடும். ஆரம்பத்துல கரெக்டா போட்டு அப்புறமா நம்ம ஆன் பண்ணோம்னா, நோ ஷட் டவுன் கொடுத்தோம்னா பெஸ்ட். எல்லா ரவுட்டர்லயும் போட வேண்டிய ப்ரையாரிட்டி எல்லாம் போட்டுட்டு ஐபி அட்ரஸ் இப்போ OSPF எல்லாம் எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நோ ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, எல்லா ரவுட்டர்லயும் எல்லாம் சூப்பரா வந்துடும். ஆனா 0 போட்டா என்ன வரும்? டிஆராவும் வர முடியாது, பிடிஆராவும் வர முடியாது. இன்டர்ஃபேஸ் கீழே தான் இது கன்ஃபிகர் பண்ணும் ப்ரையாரிட்டி. சரியா? மறந்துடக்கூடாது. ஓகே. இந்த 5 மோட்ல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த 5 மோடு படிக்க போறோம். அது நாளைக்கு ஃப்ரேம் ரிலே வச்சே படிக்க போறோம். ஓகே சார். நான் ப்ரொடக்ஷன்ல ஃப்ரேம் ரிலே எல்லாமே பயன்படுத்திக்கலாம். ஓகே சார். நாளைக்கு பார்ப்போம். டேக் கேர். ஓகே சார். ஒரு MPLS